आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பரம கிருபையினாலையும் ஆச்சாரனுடைய அருள்னாலையும் குருநாதருடைய கடாட்சத்தினாலையும் எம்பெருமான் மலையப்பனுடைய ஆசையினாலையும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் வாயிலாக மார்கழி மாதம் 30 நாளும் ஆண்டாளனுடைய திருப்பாவையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் வீதமாக அனுபவிக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய நியமனமும் ஆச்சாரியனுடைய நியமனமும். அப்படி முதல் நாளிலே மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாம் என்று சொல்லி ஆரம்பித்து, அடுத்தது அந்த மார்கழி நோம்பிலே செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்று சொல்லி 2ஆம் நாளிலும், அடுத்ததாக ஊராருக்காக மழை வேண்டி இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்று சொல்வதற்காக 3வது நாளும் 4வது நாளும், அடுத்ததாக கடைசியாக நேற்றைய தினம் 2 பெண்களுக்கு இடையிலே வந்த அந்த சிறு அவநம்பிக்கை அல்லது நம்முடைய விரதம் நிறைவேறுமா என்று தெரியவில்லையே என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பயத்தை போக்குவதற்காக அந்த பிராட்டி பாடிய பாடல் நேற்று. இந்த 5 பாடலிலேயும் பரத்வம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய 5 நிலைகளை காட்டுகிறார்கள். பரத்வம் என்று சொன்னால் வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானையும், வியூகம் என்று சொன்னால் வைகுந்தத்துக்கு எல்லாராலையும் போக முடியாது, தேவர்களாலே போக முடியாது, கிண்ணறர்கள் யக்ஷர்களாலே போக முடியாது. அடுத்ததாக தேவர்களெல்லாம் போகும்படியாக இருக்கக்கூடிய பார்க்கடல், அதுதான் வியூகமா என்று சொல்லக்கூடியது. சரி, தேவர்களெல்லாம் பார்த்துடுறாங்க இந்த பெருமாளை, இந்த மனுஷர்கள் எப்போ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் பற்பல அவதாரங்கள் எடுத்து மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் பலராமம் கிருஷ்ணன்னு சொல்லி நிறைய அவதாரங்கள் இந்த பூமியிலே எடுப்பதை விபவ அவதாரங்கள் என்றும், ஒவ்வொரு ஜீவனுடைய ஹிருதயத்திலும் ஆத்மாவாக ஹிருதயத்திலே எம்பெருமான் சாக்ஷாத் நிறைந்திருக்கிறான். இந்த ஜீவனுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கிறான் எம்பெருமான் என்று சொல்லி அந்த 4வது நிலையையும், கடைசியாக ஆலயங்கள் தோறும் ஒவ்வொரு இடத்துலையும், அது ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன படமாக இருந்து நம்முடைய பெட்டியில் வச்சுக்கிட்டா கூட சரி, அதில் எல்லாவற்றிலும் அவன் வந்து இருந்து நம்மையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானாக அந்த அச்சையாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்று சொல்லி இந்த 5 நிலைகளை நேற்றைய தினம் 5 பாசுரத்திலே காட்டினால், இந்த 6வது பாசுரத்திலே இருந்து 15வது பாசுரம் வரை இந்த மொத்தமாக பிரிச்சுக்கலாம். முதல் 5 முன்னுரைன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 6லேருந்து 15 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழியை எழுப்பக்கூடிய பாசுரம். அதாவது ஆண்டாளுக்கு தனியாக போய் கண்ணனை பார்க்க வேண்டும் என்று இல்லை. ஏன்னா நம்மிடத்துல ஒரு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அதை நம்மளே வச்சு நம்மளே சாப்பிட்டுணும் நம்மளே அனுபவிச்சுக்கணும்னா நினைப்போம். அது எவ்வளவு சாதாரணமான பொருளாக இருந்தால் கூட சரி. இதுவே உயர்ந்த பொருள் ஒன்றத்தை கொடுத்துட்டாங்கன்னா அப்படி வாங்கினதையே மூச்சு விட மாட்டோம். எப்போ எங்கே பார்க்கலான்னா, பெரிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போவோம். இந்த பெரிய இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது என்ன ஆகும்னா, அவங்க புஷ்பம் கேட்போம். இப்போ ஒரு திருப்பதிக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே தாயார் சன்னதிக்கு போகிறோம்,
புஷ்பம் கேட்டோன்னா அவ்வளோ சட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் அவருக்கு என்னமோ ஒரு எண்ணம், அந்த அர்ச்சகர் சுவாமி எடுத்து கொத்தா அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பார். அதுவே ஒரு சிலராக இருந்தால், இந்தாங்க இப்போ தாயார் பிரசாதம் நீங்களும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அப்படியே பைக்குள்ளே போட்டு கொண்டு போயிடுவாங்க, அது காட்டவே மாட்டாங்க திரும்பி. ஏன்னா அவங்களுக்கு வந்ததை யாருக்கும் திரும்பி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி ஆண்டாளுக்கு எப்படின்னா, கண்ணனை அடைய வேண்டும், ஆனால் தனியாக அடையக்கூடாது, தன்னுடைய தோழிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். எப்பவுமே தனியாக ஒரு யாத்திரை போகிறதுக்கும் டூர்னு ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து போகிறதுங்கிறது தனிதான். தனியாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், 2 கோவில் 3 கோவில் பார்க்குறதுக்குள்ளே இன்னும் எத்தனை கோவில் பார்க்கணுமோ, இன்றைக்கி பிளானில் இவ்வளோ இருக்கே, பிளான் போடும்போது தெரியாதே அப்படின்னு. ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த களைப்பெல்லாம் தெரியவே தெரியாது. வா போகலாம் வா போகலாம் வா போகலாம் அப்படிங்கிற சர 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 சரன்னு போயினே இருந்துடும். அப்போது அந்த கூட்டத்தோடு, அதோடு இன்னொன்று, நல்ல கூட்டத்தோடு அனுபவித்தவங்களுக்கு தனியாக அனுபவிக்க பிடிக்கவே பிடிக்காது. நல்ல கோஷ்டியில் இருந்துட்டு அங்கே அவங்க எங்கேயாவது தனியாக போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஒரு குறையாவே இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். கிடைப்பதற்கரிய சாதாரண பொருள் இல்லை, கண்ணனெம்பெருமான் என்ற உயர்ந்த பொருள் அவளுக்கு கிடைக்க போகிறது. அதை தனியாக அனுபவிக்காமல் தன்னுடைய தோழிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், அவர்களையும் சேர்த்து கொண்டு இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்று சொல்லி அவள் முடிவு செய்கிறாள். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழிமாரை எழுப்பக்கூடிய பாசுரமாக 6வது பாசுரத்திலே இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் காட்டுகிறாள். அதிலே முதல் பாசுரம் 6வது நாள் பாசுரம் புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லக்கூடிய பாசுரத்தை முதல்ல பார்த்துட்டு அடுத்தது உரைகளை பார்க்கலாம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவினில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி அந்த தோழியை எழுப்பக்கூடியது திருப்பள்ளி எழுச்சி. பெருமாளுக்குத்தான் திருப்பள்ளி எழுச்சி. யார் பாடினது? தொண்டரடிப்பொடி ஆழ்வார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், கனையுருள் அகன்றது காலையம் பொழுதாய், மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் சாரணரியர் சித்தரும் மயங்கினர் என்று சொல்லி அந்த எம்பெருமானை எழுப்பினார்கள். அதே மாதிரி இன்னொரு திருப்பள்ளி எழுச்சி உண்டு, வெங்கடேச சுப்ரபாதம்னு பேர் அதுக்கு. அப்படி அந்த பெருமாளை எழுப்பக்கூடியது 2-3 பேர், நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். ஆனால் பாகவதர்களை எழுப்பக்கூடியதை ஆண்டாள் ஒருத்தித்தான் பாடி. பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார்கள். ஆனால் பாகவத திருப்பள்ளி எழுச்சி என்பது ஆண்டாளை தவிர வேற யாரும் பாட. அதனால இந்த 6ஆம் பாசுரத்திலே இருந்து 15வது பாசுரம் வரை பாகவத திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லி பெரியோர்கள் காட்டுகிறார்கள். அதாவது திருப்பள்ளி எழுச்சின்னா என்னன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜா எழுந்துக்கணும். நம்ம வீட்டில் எழுந்துக்கணும்னா ஒன்று தான், 2 தான். ஒன்று அலாரம் அடிக்கும், அது அடிச்சுட்டே இருக்கும். ஒரு சிலர் முதல் அலாரத்துலேயே எழுந்துப்பாங்க, ஒரு சிலர் அது அலாரம் அடிச்சதுன்னா அதை அடிச்சுட்டு நம்ம திரும்பி தூங்கிட்டே இருக்க வேண்டியது. இன்னொன்று, ஃபேனை யாராவது நிறுத்திவிட்டாங்கன்னா எழுந்துச்சு தான், அவனுக்கு வேறு வழியே இல்லை. இப்போ இருக்கிறதுக்கு வேற ஃபேன் போனாலும் கொசு கடிக்குது, என்ன பண்ணுறது? அப்போ ஃபேனை நிறுத்திட்டா இன்னும் அதிகமாக தான் கடிக்கும், எழுந்துச்சு தான். அப்போது ராஜாவுக்கு அப்படி நம்ம வீட்டில் எழுந்துக்கிறது இப்படி. ஆனால் ஒரு ராஜா எப்படி எழுந்துப்பார்னா, அதை பார்க்கணும்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். ஏன்னா அவர் தானே ரங்கராஜன்.
இவர் தேவாதிராஜன், அவர் ரங்கராஜன், இவர் நின்றுட்டே இருக்கார். அவர் நல்ல அழகாக படுத்துட்டு இருக்கார். அவரை தான் போய் பார்க்கணும். காலையில் சுப்பிரபாத சேவையில் போய் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, அப்படி அந்த காலையில் வீணை வாசிக்கக்கூடிய அந்த மங்களமான இசை, இப்படி எல்லா விதமான மங்களமான விஷயங்களும் அங்கே இருக்குமா. பசு, அந்த பசு பெருமாள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ணுவாங்களாம். அந்த திருப்பள்ளி எழுச்சி பெருமாள் ஆன உடனே வாய் கொப்பளிக்கணும் இல்லையா. ஒரு ராஜா எழுந்துக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணுவார், வாய் கொப்பளிப்பார். அதுக்கு ஒரு ஆள் கையில் தண்ணி வச்சுட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் வச்சுட்டு தான் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி செய்வார்கள். அந்த மாதிரி இவ பாகவதர்களுக்கு செய்கிறாள் திருப்பள்ளி எழுச்சி. அந்த பெண்ணை போய் கூப்பிடுறா. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை, உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண், அந்த பெண்ணை போய் நம்முடைய நீராட்டத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை எழுப்ப போகிறாள். அப்போ அந்த பெண்ணு கேட்குறாளாம், விடிஞ்சிடுச்சா அதுக்குள்ளே அப்படின்னு கேட்டான். ஏன்னா எழுந்த உடனே அதுக்கு கேட்குற முதல் கேள்வி என்னது, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோ நேரம் தூங்கிட்டோம் போல. சில நேரம் தூக்கமே வராது, சில நேரம் போனால் அதிகமாக தூங்கி போயிடும். இந்த கரெக்டு நேரத்துக்கு எழுந்துக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ இவ கேட்டாலாம், வெடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டான். அதுதான் இவ சொன்னாலாம், புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்லி சொன்னா. புல்னா பறவை. பறவையை பார்க்கறது கேட்கறது சுபிக்ஷமானது. எங்கெங்க கேட்க முடியுது? காலையில் வண்டி சத்தம் தான் அதிகமாக கேட்குது, பறவை சத்தம் கேட்க மாட்டேங்குது. வண்டி சத்தம், ட்ரெயின் சத்தம்னு எல்லா சத்தமும் தான் கேட்குது, பறவை சத்தம் கேட்க மாட்டேங்குது. பறவை சத்தம் நம்ம ஊரில் கேட்கணும்னா இன்னைய வரைக்கும் ஒரே இடம் தான். அது நம்ம ரயிலடியில் இருக்கிற பிள்ளையார் கோவில் தான். அங்கே போனால் பறவை சத்தத்தை கேட்கலாம். அப்படி பறவை சத்தத்தை பார்ப்பதும் கேட்பதும் சுபிக்ஷமானது. அவ தான் சொல்றா, புல்லும் சிலம்பினகான். அந்த பட்சிகள் எல்லாம் எழுந்து விட்டது. அந்த பட்சிகள் எல்லாம் எழுந்து இறை தேட போகிவிட்டது. அப்படி இறை தேட போகும் பொழுது அது ஒன்னோடு ஒன்று பேசிக்கொள்கிறது. எழுந்த உடனே ஒன்னோடு ஒன்று பேசிக்கொள்கிறது இறை தேட போறதுக்கு முன்னாடி. அதனால அந்த பட்சிகள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. அதனால நீயும் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு. நமக்கு தான் அலாரம் வேணும், யாரோ ஒருத்தர் வந்து எழுப்பணும். இந்த பட்சிகளுக்கெல்லாம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஏன்னா கோழிக்கு போய் யார் அலாரம் வச்சு, யாராவது அலாரம் வச்சு கூ அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. கண்ணன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு தான் நிறைய பெண் தோழிகள் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவானா, ஒரே நாளில் நைட்டு 4 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான். நான் உங்கள் வீட்டு நைட்டுக்கு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி 4 பேர்கிட்ட சொல்லிடுவான். ஒரு 10 பேர்கிட்ட சொல்லிடுவான், நான் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நான் உன்னை வந்து தனியாக சந்திக்கிறேன், நான் இங்கே வந்து உன்னை தனியாக சந்திக்கிறேன், அங்கே வந்து உன்னை தனியாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லிடுவான். இப்போ ஒருத்தி வீட்டுக்கு போறா, முதல்ல என்ன பண்றது, அவ விடமாட்டேங்கிறா. கண்ணா போவாத கண்ணா, போவாத கண்ணா, போவாத கண்ணா அப்படிங்கிறா. இல்லையே மணியாவதே நான் போகணுமே, மணியாவதே நான் போகணுமே அப்படின்னா. இல்லை போவாதே அப்படின்னானா, அவன் இங்கேருந்து போகும்போதே உஷாரா மடியில் ஒரு ராக்கோழியை கட்டிக்கிட்டு போயிடுவானான். இந்த பொண்ணு மணியாவதுன்னா விட மாட்டேங்கிறா. கொஞ்ச நேரம் இரு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இருப்பானா, 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துட்டு திரும்பி கிளம்புவானா. இல்லைடா கண்ணா இன்னும் கொஞ்சம் நேரம் இரு எங்கூட அப்படின்வானா. இல்லை ரொம்ப நேரமாவது, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தேடுவாங்க அப்படின்னு. இல்லை கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னா. சரி இவ விடமாட்டா, இன்னும் அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வேற டைம் ஆகுது, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையேன்னு இந்த மடியில் கட்டி இருக்கிற கோழியை திருகுவானா ஒரு திரு. அது என்ன ஐயோன்னு கத்தப்போகுது, கொக்கரக்கோன்னு கத்தப்போகுது. உடனே என்ன சொல்லுவானா, பாரு விடிஞ்சே போயிட்டு எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க நான் போகிறேன்னு. விடிஞ்சே போயிடுச்சு எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க நான் போகிறேன்னு. அவள் உடனே சொல்லுவாளாம், விடிஞ்சா போயிட்டு இப்போ தான் வந்த மாதிரி இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஆனவன். இல்லை நீயும் நானும் பேசினே இருந்தோமா, பேசினதில் நமக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு வானா. சரின்னு அடுத்த பெண்ணு வீட்டுக்கு போவானா, ஒரு 10 நிமிஷம் இருப்பானா. அவளும் அதே மாதிரி போவாத கண்ணானோடனே திரும்பி அந்த கோழியை திருகி விட்டுட்டு என்ன பண்ணுவானா, மணி ஆயிடுத்து நான் போகிறேன். இப்படி ஒரே நாளில் அத்தனை பெண்களையும் போய் பார்த்துட்டு வருவானா. அந்த மாதிரி அந்த பட்சிகளுக்கு, அதாவது யாரையும் எழுப்பி விட வேண்டாம், அதுவே தன்னறையா எழுந்துக்கணும். அதாவது இயற்கையா இருக்கிற எல்லாத்துக்குமே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவுமே தேவையில்லை.
நம்முடைய முன்னோர்கள்லாம் இருந்தாங்க, யாராவது அலாரம் கிளாக் வச்சுருந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்களா எழுந்துப்பாங்க, அவங்களுக்கா நேரம் தெரியும், அவங்களா எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமே அதுவே நடந்துடும். அப்போது பட்சிகளுக்கு எந்த விதமான நேரமும் தெரியாது. ஆனால் அது சரியாக எழுந்துக்க வேண்டிய காலத்தில் அதான் சொல்கிறான், புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கட்டிலையோ அப்படின்னு கேட்குறான். புல்லரையன் என்று சொன்னால் கருடனுடைய கோயில். எந்த கோவில்ல எல்லாம் கருடன் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் கோவில். திருவுடைய மன்னரை கண்டால் திருமாலை கண்டா போலே. ஒரு ராஜாவை பார்த்துட்டோம்னு சொன்னா பெருமாளை பார்த்தது போல. அதே மாதிரி கருவுடை கோயில்கள் எல்லாம் கடல்வண்ணன் கோவில்கள். அதுல தான் ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா திருப்பதியில இருக்கிற, நீங்க திருப்பதியில மேலே போய் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இருக்கும், கருடாழ்வார் இருக்க மாட்டார், சிங்கம் தான் இருக்கும். ஏன்னா அந்த மன்னனுடைய அவனுடைய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் சிங்கம், அதனால் அவன் சிங்கத்தை வச்சுட்டான். பின்னாடி ராமானுஜர் காலத்தில் இது எந்த கடவுள்னு தெரியல, அது சிவனா, சிலர் சிவன்னு சொல்ல, சிலர் முருகர்னு சொல்ல, இன்றைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவர் இல்லை, இவர் இந்த கடவுள், அவர் அந்த கடவுள்னு சொல்லி. அப்போது அங்கே அந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அங்கே மேலே சிங்கம் தான் இருக்கும், கருடன் இருக்க மாட்டார். அதனால் அது அம்பாளுடைய திருக்கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வாதிட்டார்கள். அப்போது எந்த இடத்திலெல்லாம் கருடன் இருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாவற்றிலும் எம்பெருமானுடைய கோவில் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள். கருடன் தான் பெருமாளுக்கு அடையாளம். அதனால தான் இன்னைக்கும் பிரம்மோற்சவம்னா என்ன ஏற்றுறாங்க? கருட கொடி ஏற்றுறாங்க, துவஜாரோகணம். அந்த கொடி ஏத்தியாச்சுன்னா என்னது, 10 நாளைக்கு உற்சவம் தான். அதே போல எம்பெருமான்னு சொன்னாலே கருட வாகனன் தான். அதனால்தான் ஆதிசேஷன் கூப்பிடுறார், இவர் கஜேந்திர ஆழ்வான் கூப்பிடுறார். முதலைக்கும் யானைக்கும் சண்டை நடக்குது, கஜேந்திர ஆழ்வான் கூப்பிடுறாரு. கூப்பிடுனா வேகமா போகணும் பெருமாள், அதெல்லாம் பின்னாடி இருக்கு, கதை சொல்லும். வேகமா போகணும் பெருமாள். என்ன பண்ணாரா, தோல்ல கருடனை தூக்கி போட்டுன்னு போனார். ஏன் சுவாமி நீங்க தான் வேகமா போகணுமே, இருக்கிற வெயிட்டில் அவரை வேற ஏன் தூக்கினே போறீங்கன்னா, நான் போய் காப்பாத்திடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா காப்பாத்தினது யாருன்னே தெரியாது. நான் தனியா போய் காப்பாத்தினேன்னா காப்பாத்தினது யாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்தார் காப்பாத்தினார்னு ஆயிடும். கருடனோட வந்தா தான் அது பெருமாள்னு தெரியும், கருடன் இல்லாம வந்தா பெருமாள்னே தெரியாது. இப்போ திடீர்னு கலெக்டர் எங்கேயோ ஏதோ வேலையா வந்தார், ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி உள்ள வந்தார், நமக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவர் மாட்டிலையும் யாரோ வரார் போல, சுவாமி யாரோ அவங்க யாரோ வராங்க அப்படின்னு நினச்சி நான் மாட்டிலையும் வேலையை பார்த்தேன். அதுவே தபேதார் முன்னாடி பின்னாடி கலெக்டர் வந்தா என்ன பண்ணுவான், எழுந்து போய் கலெக்டர் வராரு அப்படின்னு. அப்போ கலெக்டரே வந்தாலும் யார் வந்தாதான் தெரியும், தபேதார் வந்தாதான் தெரியும். அதே போல பெருமாளே வந்தாலும் கருடன் வந்தா தான் தெரியும், கருடன் வரலன்னா அது பெருமாள்னு தெரியாது. அப்போ புல்லரையன் கோவில் எந்த இடத்திலே பெருமாளுடைய அந்த கருடாழ்வாருடைய அந்த கோவில் இருக்கிறதோ அங்கே வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கட்டிலையோ அப்படின்னு 2வது அடையாளத்தை சொல்றான். முதல் அடையாளத்துல பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுது அப்படின்னோடனே அதுக்கு நேரங்காலம் தெரியாம எல்லா இடத்துலையும் நேரத்துலையும் சத்தம் போடும், அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாலும். சரி, அதுக்குத்தான் நேரங்காலம் தெரியல, அந்த கோவிலிலே சங்கூதுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்குமா நேரங்காலம் தெரியாது. அதனால புல்லரையன் கோவில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கட்டிலையோ, அது சும்மா சத்தம் இல்லை, பேரரவம் கட்டிலையோ. இந்த பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கை எடுத்து அந்த கண்ணனம்பெருமான் ஊதுகிறான். பெரிய போர்க்களம், இந்த பக்கம் ஃபுல்லாக கௌரவ சேனை, இந்த பக்கம் ஃபுல்லாக பாண்டவ சேனை, இப்படி மொத்த சேனையின் 18 அக்ஷௌகினி சேனை ஃபுல்லாக நிற்கிது. எல்லாரும் அவங்களுடைய சங்கத்தை எடுத்து ஊதுகிறார்கள். அப்போ கண்ணனம்பெருமான் அவனுடைய பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தை எடுத்து ஊதின அடுத்த நிமிஷம் கௌரவர்களில் பாதி பேருக்கு கிளி வந்துட்டான். இந்த போரை நாம் இதற்கு மேல் ஒரு நாளும் ஜெயிக்க போவதே இல்லைன்னு
முதல் நாள் அந்த சங்கை எடுத்து அவன் ஊதினானே அப்பயே தெரிஞ்சுட்டான். அடுத்தது இன்னொரு நாள் சங்கு ஊதினான். என்னைக்குன்னா துரோணாச்சாரியாரை அன்னைக்கு கொல்ல வேண்டும். துரோணாச்சாரியாருடைய பலம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வச்சிருக்கக்கூடிய புத்திர பாசம், அதுதான் அவருக்கு பலம். அவர் பலம் இழக்க வேண்டும்னு சொன்னா அஸ்வத்தாமனை ஏதாவது பண்ணணும். அஸ்வத்தாமனை எதுவும் அந்தைய தினம் பண்ணலை. அப்போ பீஷ்மர் இவரை கூப்பிட்டார், தர்மரை கூப்பிட்டு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லுன்னு. போர் நடக்குது, மிகப்பெரிய போர் நடக்குது. தர்மனை கூப்பிட்டு இவரை கொல்லணும்னு சொன்னா ஒரே வழி, அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொன்னாதான் அவர் பலம் இழப்பார், அதனால நீ சொல்லு, நீ சொன்னாதான் நம்புவார் அப்படின்னார். ஏன் நீயே போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, இவன் நான் சொன்னா ஒரு பையன் நம்ப மாட்டான்டா, என்னைய நீ சொன்னாதான்டா நம்புவான், நீ போய் சொல்லுடா அப்படின்னா. நான் சொல்ல மாட்டேன், நான் தர்மத்திலிருந்து வழுவ மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்கான், அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு நான் எப்படி போய் சொல்றது? இவன் வேற ஒருத்தன் இருக்கிற பிரச்சனையில இது வேற அப்படின்ட்டு உடனே என்ன பண்ண, உனக்கு என்ன இப்போ அஸ்வத்தாமன் இறந்தான்னு நீ சொல்ல மாட்டேன் அப்படித்தானே? ஆமா. அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்ததுன்னு சொல்லுவியா? சொல்லுவேன். அங்க ஒரு அஸ்வத்தாமன் ஒரு யானை இருந்தது, அந்த யானையை கண்ணனே கொன்னுட்டு இப்ப சொல்லு அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்ததுன்னு சொல்லு அப்படின்னா. இதை சொல்றியா? இதை சொல்லுவேன். பொய் இல்லையே, உண்மைதானே, சொல்லு அப்படின்னா. அஸ்வத்தாமன் அதக அப்படின்னு சொல்றேன், என்ற யானை இறந்ததுன்னு சொல்ற நேரத்துல, என்ற யானைன்னு சொல்ற நேரத்துல இவர் பம் 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 பம்னு எடுத்து ஊதிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் துரோணாச்சாரியாருக்கு என்ன கேட்டுச்சு? அஸ்வத்தாமன் இறந்து விட்டான், அவ்வளவுதான். மொத்த பலமும் போய் ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிறார். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணதெல்லாம் அவனுக்காகத்தான், அஸ்வத்தாமனுக்காகத்தான். அப்படி ஐயோ என்னுடைய பிள்ளை இறந்து விட்டானே அப்படின்னு அந்த சோகம் தாங்க முடியல அவருக்கு. அதுக்கு மேல அந்த முழு பலத்தோட சண்டை போடல, இப்ப ஆடுறா அவனை அப்படி அவரோட சண்டை போட்டு துரோணாச்சாரியாரை வீழ்த்தினான். அப்படி அந்த பேரரவம் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில். அதாவது ரொம்ப ஃபேர் அண்ட் குட்டா நடந்தது எதுன்னு பார்த்தோம்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் தான். ரொம்ப அன்ஃபேரா நடந்தது எதுன்னு பார்த்தோம்னா இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம் தான். ஏன்னா எல்லா விதமான விதிமீறல்களும் இருக்கும் இங்கே. அங்கே எல்லா விதியையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். நிராயுதபாணியா நிற்கிறானா, இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு போருக்கு என்னெல்லாம் நியதி இருக்குதோ எல்லா நியதியும் ஃபாலோ பண்ணது ராமாவதாரத்தில். ஒரு போருக்கு என்னெல்லாம் நியதி இருக்குதோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேணான்னு விட்டது கிருஷ்ணாவதாரத்தில். அப்படி அந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினான். அந்த பாஞ்சசன்யத்தை போலவே திருமால் கோவில்களிலே, புல்லரையன் கோவில்களிலே ஒவ்வொரு நாளும் பாஞ்சசன்யத்தை போல சங்கு ஊதப்படுகிறது. அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். சாதாரண ஒளியில பேரரவம் அது உனக்கு கேட்கவில்லையா? ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அதாவது ஒரு பெருமாள் வர்றார் அப்படின்னா நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ மங்கள வாத்தியம் வைக்கிறாங்க, பெருமாள் வர்றதுக்காக மங்கள வாத்தியம் வைக்கிறாங்க அப்படின்னா, மங்கள வாத்தியம் எதுக்கு வைக்கிறதுனா பெருமாள் வர்றாருன்னு சொல்றதுக்காக வைக்கிறது தான் மங்கள வாத்தியம். பெருமாள் இந்த வீதியில் வர்றார், பெருமாள் அந்த வீதியில் வர்றார்னு சொல்லி அந்த பெருமாளுடைய வருகையை அறிவிக்கிறதுக்கு தான் இந்த வாத்தியங்கள்லாம். அப்படி எம்பெருமானுக்காக ஊதப்படுகிற இந்த வாத்தியத்தை கூட உனக்கு கேட்க முடியலையா அப்படின்னு கேட்குறான். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அப்படியே உள்ள இருக்கிறவ சொன்னா, உங்களுக்கு எதை பார்த்தாலும் கண்ணனுடைய ப்ராடக்ட்ஸ் மாதிரியே இருக்குது, அதனால நான் நீங்க இந்த வெள்ளை வெளிச்சங்கம் பேரறனா உங்களுக்கு எதை கேட்டாலும்
சங்கநாதம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எதை கேட்டாலும் பெருமாளுடைய முகம் மாதிரியே இருக்கும். நேற்றே சொன்னீங்க கார்முகில பார்த்தா பெருமாள் மாதிரியே இருக்குன்னு சொல்லி, அதனால உங்களுடைய இந்த உவமையெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கட்டுலையோ பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு பகவத் ஞானம் அதிகமாக இல்லாத பெண் அப்படின்னு, ஏதும் அறியாத பெண்ணை எழுப்புகிறார்கள். முதல் நாள் இன்னைக்கு தான் இவளுக்கு ரொம்ப பெரிய பகவத் ஞானம்லாம் இல்லை. சில பேர் வந்திருப்பாங்க, ரொம்ப இப்போதான் புதுசாக வந்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன் யாரையோ சொல்கிறேன், அடியனே சொல்கிறேனே, சின்ன பிள்ளையில வீட்டுக்கு பக்கத்தில் கோவில், எல்லாரும் திருமண் போட்டுருப்பாங்க. நம்ம வீட்லேயும் திருமண் கட்டியெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம தான் போடுறதில்லை, நம்ம தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்லை. திருமண் இருக்கும், எல்லாரும் திருமண் போடுங்க, நம்மளும் திருமண் போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் தெரியாது. அந்த ஆர்வத்தில் ஒரு வாட்டி அடி என்ன பண்ணிட்டேன், மேலேயும் மஞ்சள் கீழேயும் மஞ்சள். எங்கள் அம்மாவும் இல்லை அன்னைக்கு. என்ன பண்ணிட்டேன், கோவிலுக்கு போனோம், எல்லோரும் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஆர்வம் தெரியாது. மேலே வந்து மஞ்சள் வைக்கணும், கீழே வெள்ளை வைக்கணும்னு தெரியாது. எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி மேலேயும் மஞ்சள் வச்சுட்டு கீழேயும் மஞ்சள் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு, அங்கே கோவிலில் போனதே இல்லை மஞ்சள் வைக்கக்கூடாது, கீழே வெள்ளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஆர்வம் இருக்கு, ஆனால் அறியாதவளாக இருக்கிறாள். அந்த மாதிரி அறியாதவளாக இருக்கக்கூடிய பெண்ணை, ஆனால் பெருமாள் மேலே ஆர்வம் உள்ள பெண்ணு தான் கோவிலுக்கு வரணும், எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய பெண் தான், ஆனால் அறியாதவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகிறாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கட்டுலையோ பிள்ளாய் எழுந்திராய். எழுந்துரு. ஏன் எழுந்துருமா? பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்றா. பேய்முளை நஞ்சுண்டு அந்த அரக்கி பூதனை, ராமாவதாரத்தில் ஒரு அரக்கி, அவையாரு தாட்டகை, அவ வந்ததுனால தான் பெரிய போரே. இவ மூக்கையும் காதையும் அறுத்துட்டாங்க. இவக்க போய் கர தூஷணாதிகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தா, அவங்களையும் பெருமாள் கொண்டுட்டார். இவ போய் அழுதுன்னு நின்னா அவன் கேட்டான், எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி. என்ன பண்ண அப்படின்னா, இல்லை உனக்காக ஒரு பெண்ணை நான் பார்க்க போனேன், அவள் அதிரூப சுந்தரியா இருந்தான்னு சீத்தையை முழுக்க வர்ணிக்கிறான். யாரு? சூர்பனக சீத்தைய வர்ணிக்கிறான். அழகா வர்ணிச்ச உடனே இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவ வர்ணிக்க 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 இவன் ஒரு சீத்தைய கற்பனை பண்ணிட்டான். யாரு? ராவணன். இவன் அவ வர்ணிக்க வர்ணிக்க, அதுதான் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுதான் ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது நம்முடைய கற்பனை சக்தி வளரும். இப்போது அதான் சொல்லுவாங்க, ஏன்னா பழைய காலத்தில் இந்த கேசட்ல எல்லாம் மகாபாரதம் வருவான். ஒரு கேசட்டாக போட்டால் மகாபாரதம் சொல்லுவாங்களாம். அப்போது அதில் பீமனுடைய கேரக்டர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். பீமன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி. அதான் சொல்லுவார், சுக்கி சிவம் சொல்லும்போது சொல்லுவார், அந்த காலத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு பீமன் இருந்தான். இப்போ இவங்க கேட்டாங்கன்னா இவங்களுடைய பீமன் ஒரு பீமன். இப்போ அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க ஒரு பீமனை கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இன்னொருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்க ஒரு பீமனை கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்னைக்கு இந்த டிவி வந்துச்சோ எல்லாருக்கும் ஒரே பீமன் தான். அப்போது இந்த படிக்கிறது கற்பனை சக்தியை உண்டாக்கக்கூடியது. ஆனால் பார்க்கறது கற்பனை சக்தியை உண்டாக்காது. கேட்கிறதும் படிக்கிறதும் கற்பனை சக்தியை உண்டாக்கும். இவன் அந்த மாதிரி கேட்டான் பாருங்க. என்னத்தை பண்ணா? கேட்டான். சீத்தையை வர்ணிக்கிறது கேட்டான். இவன் அழகா ஒரு சீத்தையை வரைஞ்சிட்டான். அவ்வளோதான். அந்த சீத்தைக்காகவே தான் கடைசி வரைக்கும் போராடணும். சரி, இது எங்க தெரியுது அப்படின்னா, கடைசியா யுத்தம் நடக்கும் பொழுது கம்பர் ஒரு இடத்துல கேட்ட மங்கையை மறந்திலாதான். அவன் பார்த்த மங்கை இல்லை, சூர்பனகை கேட்ட மங்கையை மறந்திலாதான். சூர்பனகை முதல் நாள் வர்ணிச்சான் பாருங்க, அந்த வர்ணனையில இவன் ஒரு சீத்தையை வச்சான் பாருங்க. கடைசி வரைக்கும் அந்த சீத்தைக்காக தான் போறான். பல பேருடைய வாழ்க்கை அப்படிதான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு ஒரு உருவத்தை வரைஞ்சிட்டு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இந்த இமேஜினேஷனையும் இந்த ரியாலிட்டியும் மீட் பண்ண ஒரு காலத்தில்
இது மீட்டே ஆவாது அப்படின்னு சொல்லி விட்டுரு. அதுதான் திருமணம். அப்போ அதனாலதான் சொன்ன கேட்ட மங்கையை மறந்திலாதான். அவன் என்ன பண்ணல, அவன் ஒரு சீத்தையை உருவாக்கிட்டான். அப்படி அதான் சொல்றா பேய். இந்த எதுக்கு சொன்னேன்னா தாடகை அந்த ஆரம்பமா இருந்தா, அதே போல இந்த பூதனை என்ன பண்ணாலாம், கம்சனாலே அனுப்பப்பட்டாள். போய் கண்ணனை அவளுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஒண்ணும் கிடையாது, போய் கண்ணனை கொண்டுட்டு வந்துடும், அவ்வளவுதான். அவ பெண் என்பதனால அந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இவளும் ஒரு இடைப்பெண்ணை போல் தன்னை அலங்கரித்து கொண்டு வர்றா. இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப பேம்பர்ட் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து என்னன்னா ஒரு குழந்தை எந்த வீட்டுல இருக்குன்னு அம்மாக்கே தெரியாது. எங்க இருக்கு அப்படின்னா இப்பதான் வந்து ஒருத்தவங்க தூக்கின்னு போனாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல போய் கேட்டா இல்ல அவங்க இப்பதான் வந்து தூக்கின்னு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. 2 நிமிஷம் கூட விட்டு முடியாது. அப்படியே ஏதாவது வீட்டில் விட்டுட்டு போனோம்னா அதுக்கு ஒரு கேமரா செட் பண்ணி வச்சுட்டு, பேபி கேமரா ஒன்று செட் பண்ணி வச்சு அந்த குழந்தை எங்கே போகுது மானிட்டர்லேருந்து தூரமாக போய் 5 நிமிஷம் ஆச்சுன்னா அது கிங்கின்னு அடிக்குது நமக்கு. பாரு உன் குழந்தைய காணும், 5 நிமிஷமாக காணும், மானிட்டர்லேயே இல்லை, போய் எங்கன்னு தேடுப்போம் அப்படின்னு அது கிங்கின்னு அடிக்குது. அப்போது அந்த மாதிரி இல்லை. இவன் வந்து எல்லா வீட்டுக்கும் போவான், எல்லா இடத்துலையும் இருப்பான். அன்னைக்கு அவங்க வீட்டில் தான் இருந்தான். அவங்க வீட்டில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இவன் எங்கேயோ அவளுக்கு பெரிய பிஸ்னஸ் தான், நேத்தே சொன்னமே அவளுக்கு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு. அவள் பின்னாடி எங்கேயோ வெண்ணெய் எத்தனை கிலோ வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்பணும், எத்தனை கிலோ அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்பணும்னு அவள் பின்னாடி கணக்கு பார்த்துட்டு இருக்கா. இவன் குழந்தை முன்னாடி இருக்கு, எல்லாம் போகிறாங்க வர்றாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வீட்டில் அந்த குழந்தை கண்ணன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்கவுங்க வந்து தூக்கி தூக்கி வச்சுப்பாங்களாம், பால் கொடுப்பாங்க, அவனுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்களாம். அதே போல் இவ வந்தாலாம். இவ வந்து தூக்கி வச்சிருந்த உடனே அந்த கண்ணனை பார்த்த உடனே இந்த பூதனைக்கு பால் சுரந்தது. அப்ப கண்ணனுடைய அந்த அழகு எப்பேற்பட்டதா இருக்கும் பாருங்க. இந்த பூதனைக்கு பால் சுரந்ததா, சரின்னு பால் கொடுக்க ஆரம்பிச்சா. குழந்தையும் அழுதுது, பசியில அழவே பால் கொடுக்க ஆரம்பிச்சா. பால் கொடுத்துட்டே இருக்கிறா. அதான் சொன்னாங்க என்னன்னா, பூதனையே இவன் கொல்லலையாம், இவன் கொல்லணும்னு கொல்லலையாம். குழந்தைக்கு அதிக பசி. அப்போ முதல்ல என்ன பண்ணானா, குடிச்சானா, முதல்ல பால் வந்துட்டான். திரும்பி பசி அடங்கலை, இன்னும் வேகமாக சப்பினானா, பால் வந்துட்டான். இன்னும் பசி, அவளுக்கு அதுக்கு மேலே பால் இல்லையா, அவள் உயிரே வந்துட்டு. அவன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, அவன் பசி, அதனால அவனை கொன்னுட்டான் அப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். அப்படி அந்த பூதனை என்று சொல்லக்கூடிய அந்த அறைக்கு பேய்முளை நஞ்சுண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதான் வந்து காட்டுறாங்க என்னன்னா, தேவகிக்கு கிடைக்காத பேரு இந்த பூதனைக்கு கிடைத்தது. தேவகி அதுக்கு தானே அழறா, 10 வருஷம் அழுதுட்டு இருந்தா. அதுக்கு தான், ஐயோ குழந்தைக்கு ஒரு வாய் பால் கொடுக்க முடியல. நேற்று பார்த்தோமே மாயனை அப்படிங்கிற பதத்துல பார்த்தோம். ஒரு வாய் பால் கொடுக்க முடியலையே அந்த குழந்தைக்குன்னு 10 வருஷமா. யாரு? அவதான் பெத்தா, வயிற்றுல சுமந்து பெத்தா அவதான். ஆனா பால் கொடுக்க முடியல. ஆனா இவள் யாரு? அரக்கி, ராட்சசியாக இருக்கக்கூடியவள். ஆனா இவ எடுத்து பால் கொடுத்துட்டான் கண்ணன். அதுதான் பெத்த அம்மாவால பால் கொடுக்க முடியல, ஆனா இவ பால் கொடுத்தாலாம் அந்த கண்ணனுக்கு. அதான் சொல்றா, பிள்ளாய் இருந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு. அடுத்தது கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்றா. கள்ளச்சகடம் என்று சொன்னால் சக்கரத்தை வச்சிருக்கா, காவலுக்காக சக்கரத்தை வச்சிருக்கா. அந்த சக்கரத்துல ஒரு அசுரன். எல்லாம் கம்சனோட கைங்கரியம் தான், வேற யார் கைங்கரியமும் கிடையாது. அந்த அசுரன் அவன் என்ன பண்றான்னா, அந்த சக்கரம், குழந்தை இப்படி படுத்துட்டு இருக்கு, அழுதுண்டே இருக்கிறான் குழந்தை. இப்போ இந்த சக்கரம் இருக்கு, அந்த சக்கரம் வந்து உருண்டு வந்துகிட்டே இருக்கு. குழந்தை அழுதுனே இருக்கு, காலை உதச்சு அழுதுனே இருக்கான் குழந்தை. சக்கரம் வருது கொல்றதுக்கு, அழுது குழந்தை அழுது, சக்கரம் வருது, குழந்தை அழுது, சக்கரம் வருது, குழந்தை அழுது, சக்கரம் வருது. இப்படி வந்து அந்த காலில் முட்ட போதான் சக்கரம். ஆனா அந்த சக்கரத்துக்கும் அந்த பெருமாளுடைய காலுக்கும் நடுவுல பாதுகாதேவி வந்துட்டார். தேசிகன் சொல்றார், ஏன்னா அந்த சக்கரம் பட்டு பெருமாளுடைய காலுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதான். அதனால பாதுகாதேவி அந்த சக்கரத்துக்கு காலுக்கு முன்னாடி வந்து அந்த பாதுகையை பட்டு பாதி மேலே போயிட்டான்.
அப்படி தூள் தூள் தூளாக போயிடுது சக்கரம். அதான் பட்டத்திரி சொன்னார், போனதுல பாதி தான் வந்தது, மீதி வரலன்னார். எங்க சுவாமி போச்சு பாதின்னா, அதாவது ஒரு சக்கரம் இருக்கு, இந்த ஒரு கால் இருக்கு, ஒரு சக்கரம் வருது, இப்படி அந்த சக்கரம் உருண்டுண்டே வருது. சக்கரம் உருண்டுண்டே வரும்பொழுது எந்த பக்கத்துல அந்த பெருமாளுடைய கால் பட்டுதோ அந்த பக்கம் மோட்சத்துக்கு போயிடுது. எந்த பக்கத்துல பெருமாளுடைய கால் பட்டுதோ அது அந்த பக்கம் மோட்சத்துக்கு போயிட்டு, அடுத்த பக்கம் மட்டும் கீழே வந்துடும். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த நீ தீய நோக்கத்தோடு பெருமாளுடைய காலில் பட்டா கூட உனக்கு என்னது மோட்சம். ஏன்னா கேட்பார் செவிசிடும் சிசுபாலன், அவன் திட்டியே மோட்சத்துக்கு போனான். சிசுபாலன் கண்ணனை திட்டினான் 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 திட்டினான். இவன் வந்து இவன் மாடு மேய்க்கத்தாளாக்கி, இவன் திருடன், இவன் பெண்களிடத்துல இது பண்ணுவான், இவனுக்கு வந்து ஒண்ணுமே லஜ்ஜையே கிடையாது, இவனுக்கு போய் முதல் பூஜை கொடுக்குறீங்களேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருந்தான். திட்டியே மோட்சத்துக்கு போனவன் யாருன்னு கேட்டா சிசுபாலன். அந்த மாதிரி அது அதாவது அழிக்கிறதுக்காகத்தான் வந்தது அந்த சக்கரம். ஆனா அந்த பெருமாளுடைய திருவடி பாதுகாப்பட்ட உடனே அதுவும் மோட்சத்துக்கு போயிடுது அப்படின்னு பட்டத்திரி காட்டுறார். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி. என்ன பண்ண தெரியுமா, வெள்ளத்தரவினில் துயிலமர்ந்த வித்தினை அப்படின்னு சொல்ல, வெள்ளத்தரவினில் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த நாகபரியங்கத்தின் மேலே படுத்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லிக்காடு. வெள்ளத்தரவினில் துயிலமர்ந்த வித்து அப்படின்னா பீஜ்யம்னு பொருள். இவன்தான் எல்லாவற்றிற்கும் ஆதார சக்தியாக இருப்பவன், இவன்தான் எல்லோரையும் ஆட்டுவிப்பவனாக இருப்பவன், இவன்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை யார் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்களாம், உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அந்த பெருமாளை எந்த பெருமாளை, வெள்ளத்தரவினில் துயிலமரக்கூடிய பெருமாளை இந்த யோகிகள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார்கள். பிரகல்லாதன் அப்படித்தான் இருந்தான். பிரகல்லாதனை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்க. களையிலேருந்து கீழே தள்ளி விட்ட உடனே கையை இப்படி நல்லா நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு கீழே விழுந்தானா. கீழே விழுந்துட்டான். ஒன்னாகல, பெருமாள் காப்பாத்திட்டார். காப்பாத்தி திரும்பி கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட விட்ட உடனே இப்பயாவது நீ திருந்துறியா அப்படின்னு கேட்டாராம். இல்லை இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன் நான் திருந்துறதுக்கு, நான் எப்பயும் சொல்றதுதான், நாராயணன் தான் பரத்துவம், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்கவே நடக்காது, எல்லாருக்கும் பெரியவன் நாராயணன் தான் அப்படின்னு சொன்னானா. சரி எல்லாம் ரைட்டு, உனக்கு எவ்வளோ பயமா இருக்குது, மேலேருந்து கீழே தள்ளி விட்டப்போ காவலாளிகள்லாம் வந்து சொன்னாங்க, நீ கீழே விழுந்தப்போ இப்படி நெஞ்சில் கை வச்சுண்டு நீ கீழே விழுந்தியான். காவலாளிகள்லாம் வந்து சொன்னாங்க, எவ்வளோ பயமாக இருக்குது உனக்கு கீழே தள்ளி விடும்போதே, அப்பயாவது மாறேன் அப்படின்னு கேட்டானா. ஓ, நீ தப்பா நினைச்சிட்ட போல, நான் கீழே விழும்போது பயத்தினால நான் வந்து என் நெஞ்ச பிடிச்சிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்ட போல. கிடையவே கிடையாது. எம்பெருமான் இருக்கும் வரை நீ எப்பேற்பட்ட மலையிலிருந்து என்னை தள்ளினாலும் எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஒன்றும் ஆகாது, எம்பெருமாள் வந்து என்னை காப்பாத்திடுவார். அப்போ ஏன்டா நெஞ்சில கை வச்சுட்டே கீழே விழுந்தேன்னு அப்பா கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, என்னுடைய ஹிருதயத்துல பெருமாளும் பிராட்டியும் இருக்கிறார்கள், நான் கீழே விழுந்தா எனக்கு ஒன்றும் ஆகாது, பெருமாளும் பிராட்டியும் காப்பாத்திடுவாங்க. ஆனா நான் கீழே விழுற அந்த வேகத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் நெஞ்சத்துல கை வச்சு பிடிச்சிட்டேன் அப்படின்னா. அப்படி இருக்கணும். எழுந்துக்கும் போது தட தட தடலாம் எழுந்துக்கூடாது, பொறுமையா எழுந்துக்கணும். சில பேர்லாம் எழுப்பி பாருங்களேன், நமக்கு பயமா இருக்கும். அவங்க என்னாச்சு ஒன்னு அவளை எழுப்புன அவ்வளவுதான், நீ என்னமோ நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி. இப்போ எழுந்துக்கும் போதே பொறுமையா எழுந்துக்கும். உள்ளத்துல பெருமாள் இருக்காருன்னு நினைச்சுட்டு எழுந்துக்கணும். நமக்கு தான் அது அந்த ஐடியாவே இல்லையே. நம்ம எங்க இருந்து போய் பொறுமையா எழுந்துக்கிற, நமக்கு அது சிங்கே ஆகாது. என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் எவ்வளவு கேட்டாலும், அது திருப்பாவை கேட்டாலும் பாகவதம் கேட்டாலும் ராமாயணம் கேட்டால் எல்லாம் கேட்போம். உள்ள ஒருத்தர் இருக்காருங்கிற அந்த ஐடியா மட்டும் கடைசி வரைக்கும் நமக்கு வரவே வராது.
அது என்ன பெருமாளுடைய, அதையும் பெருமாள்கிட்டே தான் கேட்டுக்கணும். பெருமாளே நீ தான் உள்ளே இருக்கேன்னு நீயே எனக்கு புரிய வை, ஒன்றை விட்டா எனக்கும் வேற புரிய வைக்க ஆள் இல்லைன்னு அதையும் பெருமாள்கிட்டே கேட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் முனிவர்களும் யோகிகளும் அவர்கள் உணர்ந்தவர்கள், தியானத்தின் மூலமாக உள்ளே இருக்கின்ற எம்பெருமானை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து பொறுமையாக எழுந்துப்பாங்களாம். உள்ளே இருக்க பெருமாளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு. அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப சாத்வீகமாக இருப்பார்கள். ஆச்சாரிய புருஷர்களை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க, ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. நம்ம அவ்வளவு வேலைகள் அவங்கள சுற்றி நடந்துட்டுருக்கும். ஒரு பக்கம் கைங்கரியம் நடக்கும், ஒரு பக்கம் பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும், ஒரு பக்கம் வந்து நீங்கள் திருப்பதியில் பாருங்க அதிகமாக பார்க்குறது நமக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் அபிஷேகம் நடந்துனே இருக்கும், இந்த பக்கம் வேத பாராயணம் நடக்கும், பின்னாடி ஏதோ வேலை நடக்கும். ஆனால் அமைதியாக வைப்பேன் சுவாமி. பெரிய கல்வியப்பன் சுவாமியாக இருக்கட்டும், அது சின்ன கல்வியப்பன் சுவாமியாக இருக்கட்டும், அப்படியே சாந்தமாக இருக்கும். அவர்கள் அந்த திருமாட வீதியில் நடந்து வருவாங்க பிரம்மோற்சவத்தப்போ, ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி சிரிச்ச முகமாக. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கோஷ்டி நடந்து வரும், முன்னாடி பெருமாள் போவார், சைடில் அத்தனை பேர் இருப்பாங்க, எதுக்கும் சலனப்படவே மாட்டாங்க. அமைதியாக பொறுமையாக எல்லாருக்கும் சிரிச்ச முகடோட ஆசீர்வாதம். அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு தெம்பு. அப்போது அந்த மாதிரி ஒரு மனநிலை எப்போ வரும் நமக்குன்னு சொன்னால், பெருமாள் நமக்குள்ளே இருக்காருன்னு எப்போ தெரியுதோ அப்போ தான் வரும். அது இல்லைன்னா தட 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 தான் கடைசி வரைக்கும். மேலே விட்டு கீழே குத்தி எல்லாத்தையும் பண்ணி இப்படி ஓடி அப்படி ஓடி பாதியை மறந்து கீழே விழுந்து எல்லாம். இப்போ அதான் சொல்கிறேன், மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம். எழுந்துக்கிறது தான் மெல்லமாக எழுந்துப்பாங்க. ஆனால் பெருமாள் பேரை ஒரு நாளும் இப்போ குறைச்சலாக சொல்ல மாட்டாங்க, சத்தமாக ஊரே கேட்குற மாதிரி சொல்லுவாங்களா. எங்களுக்கு அதுதாங்க பிரச்சனை. எழுந்துக்கிறது வேகமாக எழுந்துக்கிறோம், பெருமாள் பேரை பொறுமையாக சொல்கிறோம். அப்படியே ஆப்போசிட். நம்ம கொஞ்சம் வேகமாக சத்தமாக சொல்லலாம் தான். இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், கொஞ்சம் இது என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது நினச்சிப்பாங்க. அதனால் இந்த தெரு வேண்டாம், அடுத்த தெருவில் போய் நான் பாடுறேன். அப்போது அந்த லஜ்ஜை நமக்கு விட்டு போல. எதுக்கு சங்கடப்படணும்? நம்ம பெருமாள், நம்ம அப்பா, நம்ம அம்மாவுடைய பேரை சொல்றதுக்கு நாம ஏன் லஜ்ஜப்படணும்? அப்போ அந்த ஹரி என்ற பேரறவம் எழுந்துக்கும் போது பொறுமையா எழுந்துப்பாங்க. ஆனால் பெருமாள் பேருன்னு வந்துட்டா வேகமா சொல்லுவாங்க. ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய். அந்த பேரறவம், அந்த முனிவர்கள் யோகிகள் எல்லாம் அந்த அரவத்தை கேட்கவில்லையா? பெருமாளுடைய பேரை சொல்றாங்களே, கேட்கலையா உனக்கு? அது உன்னுடைய உள்ளத்தை புகுந்து அது உன்னை குளிர்விக்கவில்லையா? நீ எழுந்து வர வேண்டாமா? ஏன்னா எழுந்த உடனே ஹரி 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 ஹரின்னு 7 முறை ஹரின்னு சொல்லணும். நம்ம எழுந்துக்கும் போதே காபின்னு தான் எழுந்துக்கணும். பால் வந்துட்டா காப்பி ஆச்சா அப்படின்னு தான் எழுந்துக்கிறோம். நாம் எங்கேருந்து ஹரின்னு எழுந்துக்கிறது? இப்போ எழுந்துக்கும் போது ஹரி என்ற நாமத்தை சொல்ல வேண்டும். வெளியிலே போகும் பொழுது கேசவா என்ற நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு அருந்தும் பொழுது கோவிந்தா என்று சொல்ல வேண்டும். இரவு தூங்க போகும் பொழுது மாதவா என்று சொல்ல வேண்டும். அதாங்க கஷ்டமா இருக்குது. எல்லாம் ரைட்டு, மறந்து போயிடுதே, என்ன பண்றது? எல்லாம் ரைட்டு, ஆனா மறந்து போயிடுதே, என்ன பண்றது? அப்போ முடிந்தவரை இந்த நாளை நாமத்தையாவது ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டும். அப்படி இந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து காலையிலே எம்பெருமானுடைய இந்த ஹரி என்ற நாமத்தை 7 முறை உறக்க பறக்க சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அது உன்னுடைய உள்ளத்திலே போய் உனக்கு குளிர்விக்கவில்லையா? நீ இன்னும் எழுந்து வராமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த அறியாதவளாக இருக்கக்கூடிய பிள்ளை, அதாவது இவளுக்கு பெரிய விஷய ஞானம் எல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் பெருமாளிடத்துல அன்பு உண்டு. அப்படி அன்பாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை
ஏதும் அறியாதவளாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளாய் என்று சொல்லக்கூடியவளை இன்றைய தினம் 6வது பாசுரத்திலே எழுப்புகிறாள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எடுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவினில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லி 6வது நாள் முதல் பெண்ணை எழுப்பக்கூடிய பாசுரத்தை இன்றைய தினம் பார்த்தோம். அடுத்தது 15வது பாசுரம் வரை ஒவ்வொரு நாளும் இதே போன்று விஷயங்களை சொல்லி ஒவ்வொரு பெண்ணை எழுப்ப போகிறார்கள். இன்றைய தினம் எழுப்பிய பெண் ஏதும் அறியாதவளாக இருந்த பெண், அதனால் இன்றைய தினம் பெண்ணை எழுப்புகிறாள். அடுத்தது நாளைய தினம் கீசு கீசென்று என்று சொல்லக்கூடிய பாசுரத்திலே எப்படிப்பட்ட பெண்ணை எழுப்ப போகிறாள் என்று சொல்லி நாளைய தினம் பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் இருந்து கேட்ட அனைவருடைய பொன்னார் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடி இதில் ஏதேனும் குற்றம் குறையிருப்பின் அடியனை க்ஷமிக்க வேண்டி நிறைவு செய்கிறோம். ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதையே நிதயத்தினாம் ஸ்ரீ வெங்கடேச நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவர் உபாஸ்மஹே. ஸ்ரீமத் பகவதே ராமானுஜாய நம. சூடி கொடுத்த சுடர்கொடியாம் இவள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் இவள், தமிழை போற்றிய திருமகளாம் இவள், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வாழ் திருமகளாம் இவள், கோவை நாச்சியார் இவள், அழகு நாச்சியார் இவள், ஆன்மீக நாச்சியார் இவள், வைணவம் போற்றும் வைநாற்றவளே நமக்கு தந்த அழகு நாச்சியார் இவள். ஆண்டாளின் சரித்திரத்தை அன்பாய் பக்தியாய் ஞானசாரமாய் உபன்யாசவானில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியாழ்வாள்னா எல்லாருக்கும் தெரியுமா, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமா. பெரிய ஆழ்வார் அப்படின்னு ஏன் பேர் வந்தது? நம்மலாம் கோயிலுக்கு போனதுமே என்ன வேண்டிப்போம் சாமிக்கிட்ட? சாமி, என் பையனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு பையன் பிறக்கணும், இப்படிலாம் வேண்டிப்போம். ஆனால் பெரியாழ்வார் பெருமாளோட திருவடிகளை பார்க்குறாராம். அது அவ்வளோ அழகாக இருக்கான். பெருமாளே, உனக்கு எங்கே கண்ணு பற்ற போகிறதே அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் இப்படின்னு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணதுனால பெரிய ஆழ்வார் அப்படின்னு பேரு. பெரிய ஆழ்வார் எப்பயும் அந்நிய வார்த்தை பேச மாட்டாராம், எப்பவும் சங்கீதனம் தானா. அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு வரார். ஒரு சமயம் அவரோட பூந்தோட்டத்திற்கு போகிறாராம். அவர் அமைச்சிருக்க பூந்தோட்டத்திற்கு போகிறார். அப்போ எப்பயும் போல் துளசி மாலை கட்டுறதுக்கு போகிறாராம். அப்போ அந்த துளசி பாத்திக்கு மத்தியிலேருந்து குவா குவான்னு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறதாம். பெரியாழ்வாருக்கு தூக்கி வாரி போடுறதாம். என்னடா இது, துளசி பாத்திக்கு மத்தியிலேருந்து குவா குவான்னு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறதே அப்படின்னு போய் அப்படி எட்டி பார்த்தாராம். அப்படியே ஒரு கூடையில் ஒரு குழந்தை இருக்கும். அது அப்படியே தங்க ரேக்குக்கு ஸ்வர்ண விக்கிரகம் போல தகன்னு மின்னுறதாம். பார்த்தாலே ஆசையாக இருக்காம். அதை அப்படி கையில் எடுத்து வச்சு பார்க்கும்போது கழுக்குன்னு சிரிக்கிறதாம். பார்த்தாலே ஆசையாக இருக்குது. அதுக்கு நல்ல கருகருன்னு நல்ல கருமையான கேசம், எல்லாம் எடுப்பான மூக்கு, கோவை பழம் போல உதடு, அவ்வளோ அழகாக இருக்கான் பெண் குழந்தை. அதுக்கு கோதைன்னு பேர் வைக்கிறார். கோதைக்கு கண்ணன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா எப்பயுமே பெரியாழ்வார் கோதைக்கு கண்ணனோட லீலைகளை தான் சொல்வாராம். அப்படி ஒரு சமயம் கண்ணனோட லீலைகள்லேருந்து ஒரு கதையை சொல்கிறாராம். கோதையும் அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து கேட்குறாராம். ஒரு சமயம் யசோதா அம்மா வண்ட எல்லா பிள்ளைகளெல்லாம் ஓடி வந்து, யசோதா அம்மா கண்ணை மண்ணு தின்னுட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே யசோதா அம்மா கண்ணனை அங்கேருந்து கூப்பிட்டு, கண்ணா என்ன மண்ணு தின்னையாமே அப்படிங்கிறாங்களாம். கண்ணன் தான் சமையானிக்கு தகமாட்டல் ஆடுத்துன்னுலேது அந்த மாதிரி சொல்கிறானா. இல்லைம்மா, நான் மண்ணே சாப்பிடவே இல்லையே, நான் மண்ணே திங்கவே இல்லையே அப்படி சொல்கிறாளாம். உடனே யசோதா அம்மா சொல்கிறாங்க, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா, உன் தோழர்கள்லாம் சொல்கிறா, நீ மண்ணு தான் தின்னுட்டு எங்கே வாயை தர காட்டு அப்படின்னு சொல்கிறாளாம். அதெல்லாம் இல்லைம்மா, நான் மண்ணே சாப்பிடவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொய் சொல்கிறாமா அப்படின்னு சொல்கிறாராம். உடனே யசோதம்மா சொல்கிறாங்களாம், இல்லை பலராமன் அண்ணா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்களாம். கண்ணன் சொல்கிறானா, கொஞ்ச நாளாக பலராமன் அண்ணா கூட பொய் சொல்கிறாமா அப்படின்னு சொல்கிறானா. யசோதம்மாக்கு அப்படி அதெல்லாம் கிடையாது, நீ வாயை தர காட்டு
அப்படி சொல்கிறாங்களாம். அது பிஞ்சு சின்ன வாய் தானே, அது அப்படி ஆண்ணு திறந்தா அதில் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும் தெரிகிறதாம். அதில் அவளை வண்டங்களில் ஒரு வண்டம், அதில் சப்த தீவம் ஜம்பு தீவம் பாரத வடிஷம் பரத கண்டம் உத்தரப்பிரதேசத்தில், அதில் ஒரு கோகிலத்தில், அதில் ஒரு யசோதா, அதில் ஒரு கண்ணன், அந்த யசோத கண்ணனை மிரட்டுறா வாயை காட்டேன்னு சொல்கிறான். அந்த கண்ணன் வாய்க்குள்ள அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும். இப்படி பார்க்கவே அப்படி சொக்கி போயிட்டாலாம். நிதல சதம் நு புரொக்கஜே சுனி புரொக்கஜே. இப்படியே கிருஷ்ண லீலைகளையே கேட்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த இந்த கோதை தான் அந்த ரங்கநாதனை கல்யாணம் பண்ணியிருந்தாலாம். நன்றி.